படைப்பால் உங்களின் கண்களையும் பாசத்தால் எங்களின் இதயங்களையும் கொள்ளை கொண்ட இவர்களுக்கு என் நன்றி. அலைகளுக்கு கூட அழிக்க மனதில்லை கடற்கரையில் பதிந்த உன் பாதச்சுவடுகளை. Good morning. Good morning. அந்த ஊட்டி லவ் மேட்டர் இருக்குல்ல, அது அப்லோட் பண்ண. Done. Good morning. Morning. See you, Sarunan. Bye. Hi. Hi. என் பேரு சந்தியா. உங்க பேர் என்ன? கொலகாரன். நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. பெட்ரூம் போலாமா? இடியட். அந்த டேட்டால எந்த டிரைவ்ல இருக்கு? சி டிரைவர். ஓகே.
சார் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் ஓ கேஎஃப்சிலேருந்து பர்கர் டொமினோஸ்லேருந்து பீஸா ஓகே. சார் உங்கள் பேலன்ஸ் 120 rupees. கேஎஃப்சி எனக்கு டொமினோஸ் எனக்கு மதுரை அப்பு எனக்கு தான் ஹாட் சிப்ஸ் எந்த ஹாட் சிப்ஸ். முட்டை ஏன் பாஸ் வெள்ளையா இருக்கு? அந்த கோழி காதலிச்சிருக்காங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட். நாங்க 5 பேரும் யாரு, எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்னு உங்களுக்குள்ள கேள்விகள் தோணும். முதல்ல என்னை பத்தி சொல்றேன். என் பேர் ஷாம்லா. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வாட் இஸ் திஸ்? சார் நியூ ஒர்க் பேட்டர்ன் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இனிமே இதை ஃபாலோ பண்ணா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் சார். குட். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சு ஹோட்டல், பீச், ரெஸ்டாரண்ட்னு சுத்த ஆரம்பிச்சோம். ஒரு சண்டே அன்னைக்கு பீச் ரெசார்ட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு ரெசார்ட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். இந்த பழக்கத்தால நான் கன்சீவ் ஆனேன். ஒரு நாள் அஸ்வின் எங்க? ஒரு வாரமா ஆளே காணோம். உனக்கு தெரியாதா? அவர் வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் அவருக்கு மேரேஜ். உனக்கு இன்விடேஷன் கொடுக்கல? உன் போனு கூட. நீ போ, நான் வரேன். ஓகே. ஹலோ, நான் ஷாம்லா பேசுறேன். சொல்லு. உனக்கு கல்யாணமாமே? ஆமா. நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இன்னொருத்த கம்பெனில டீம் லீடர் ஒர்க் பண்றது? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் பெரிய பஸ் கம்பெனி ஓனரோட பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நானே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிட போறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால தானே உன் விருப்பத்துக்கெல்லாம் நான் சம்மதிச்சேன். நீ கூட படுத்தா மாதிரி இன்னும் எத்தனை பேரோட படுத்திருக்கியோ? எத்தனையோ சண்டே நான் வரல. அப்பெல்லாம் நீ எவன் கூட போனியோ? இனிமே எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. இவர் பேர் கார்த்திக், ஃபுட்பால் பிளேயர். அப்ப தமிழ்நாடு டீமுக்காக விளையாடிட்டு இருந்தாரு. என்ன தீபா மறுபடியும் கால் பண்ற? கார்த்திக், நீ இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா நியூ இயர் செலிப்ரேட் பண்றது? வாடா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஏய் என்னம்மா, நாளைக்கு காலை எனக்கு மேட்ச் இருக்கு. 5 மணிக்கெல்லாம் நான் ஏர்போர்ட்ல இருந்தாகணும். இப்போவே மணி 10 ஆச்சு. அதனால என்ன? ஜஸ்ட் 2 hours என் கூட வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் போ. இப்ப நீ வரியா இல்லையா? சரி வரேன். ஓகே.
பண்ண ஆஃப்டர் ஆல் ஒரு லைட் மியூசிக் சிங்கரோட பைக் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு கோ ஃபாஸ்ட் கார்த்திக் கோ ஃபாஸ்ட் வேகமா போ கோ ஃபாஸ்ட் கார்த்திக் போதும். இன்னும் கொஞ்சம். உடம்ப பத்திரமா பாத்துக்க கார்த்திக். டேக் கேர். ஏன்னா இனிமே என்னால அடிக்கடி வர முடியாது. வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லவ்? நானும் உன்னை லவ் பண்ண இல்லன்னு சொல்லல. நீ பெரிய ஃபுட்பால் பிளேயரா வருவ, அப்போ உன்னுடைய வைஃப்னு சொன்னா பெருமையா இருக்குமே நினைச்சுதான் உன்னை லவ் பண்ண. இப்போ நீயே உன் நிலைமை யோசிச்சு பாரு. ஒரு கால் இல்லாத ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படணுமா? என்னால ஒரு நர்ஸ் மாதிரி உனக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. சாரி கார்த்திக். நீ வேற யாரையாவது முடிஞ்சா உன்ன மாதிரி ஒரு பிசிக்கலி சேலஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கு நல்லது. என்ன மறந்துரு ப்ளீஸ். நான் வரேன். நான் லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவரும் காலில் அடிபட்டு அட்மிட் ஆயிருந்தாரு. நாங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து பெட்ல தான் இருந்தோம். அப்போ ஒரு நாள் சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சு? என்ன சார் பண்றீங்க? அன்னைக்கு ஈவினிங் இவர் என் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் உங்களை மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் அட்டம் பண்ணி தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனேன். பொழைச்ச பிறகுதான் யோசிச்சேன், சாகிறதுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? நம்மள ஏமாத்தினவங்களே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழும்போது நாம எங்க சாகணும்? யோசிச்சு பாருங்க. நான் அப்படி கேட்டதுல இவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு வாரத்துல நாங்க 2 பேரும் ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் யோசிச்சோம், ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணி இப்ப ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கும். காதல் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கா இல்ல அழிவுக்கு காரணமா இருக்கான்னு டிவியில ஒரு டாக் ஷோ நடந்தது. அதுல நானும் கார்த்திக்கும் கலந்துக்கிட்டோம். அவனுக்கு என் காதல் தேவைப்படல, என் உடம்பு தான் தேவைப்பட்டிருக்கு. யூஸ் பண்ணிட்டான், போர் அடிச்சிருச்சு, ஆளை மாத்திட்டான். நான் மட்டும் அவளை லவ் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி இந்தியன் டீமுக்கே விளையாடிட்டு இருந்திருப்பேன். நியூ இயர் அன்னைக்கு அவ தான் என்னை கட்டாயப்படுத்தி பார்ட்டிக்கு வர சொன்னான். பைக்கையும் வேகமா ஓட்ட சொன்னான். ஆனா இப்ப என் கால் போனதும் என்னை விட்டு போயிட்டா. காதல் உண்மையிலேயே ஒரு மனிதன் அழிக்குது, அவன் வெற்றிக்கு தடையா இருக்கு. என்ன மாதிரி யாரும் காதல்ல விழுந்து ஏமாந்துடக்கூடாதுன்னா இந்த ஷோல நான் கலந்துக்க வந்தேன். இந்த டிவி ஷோ பார்த்துட்டு எங்களை மாதிரியே லவ் ஃபெயிலியரான தேன்மொழி, மூர்த்தி, சரவணன் இவங்களும் நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்போமேன்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொன்னோம். வேறு வேறு அட்மாஸ்பியர்ல பிறந்து வளர்ந்திருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒற்றுமை, நாங்க 5 பேருமே லவ் ஃபெயிலியர்ஸ். பாஸ் அங்க என்ன கூட்டம் தெரியலையே. என்னமாங்க? பாவம் சின்ன பையன் லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிட்டான். நல்ல வேலை இந்த மேட்ரு அவன் ஆளுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நெத்தியில இருக்கிற ஒத்த ரூபாய்க்கும் டாப் அப் பண்ண சொல்லியிருப்பா. ஐயா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது என்னோட கேள்வி மட்டும் இல்ல, உங்க ரசிகர்கள் எல்லாருடைய கேள்வியும் தான். நீங்க ஏன் இத்தனை வருஷம் ஆயும் கல்யாணமே பண்ணிக்கல?
ரொம்ப நல்ல கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் வயலின் தான் என் முதல் காதலி, என் மனைவி, எல்லாமே. அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் போடு. சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை நம்ம ரசிகர்களுக்காக கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? இப்போ வாசிக்கிறேன். லைன் பிஸியாவே இருக்கு மச்சான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். ஹலோ சார், நாங்கள் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ளாரிஸ்லேருந்து பேசுகிறோம். நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. உங்கள் லவ்வர் யாருக்காவது பொக்கே அனுப்பணுமா சார்? ஒரு நிமிஷம். லவ்வர்ஸ் டேக்கு பொக்கே கொடுக்குறாங்களா? ஓ, என்ன பண்ணலாம்? அவனை வர சொல்லு. சார், நீங்க ஒன்று பண்ணுங்க. நாங்க பல்கா ஆர்டர் கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்க ஸ்ட்ரைட்டா இங்க வர முடியுமா? வரேன் சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கிங்க. நம்பர் 17 பீச் வியூ, கொட்டிவாக்கம். இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே இருப்பேன் சார். வராராம். வரட்டும். அந்த வயலின் வித்வானுக்கு ஒரு ஃபோனை போடு. லைன் கிடைச்சிச்சு. ஹலோ, ஒய் டிவியா? ஆமாங்க, ஒய் டிவி தான். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கொட்டிவாக்கத்துல இருந்து சரவணம் பேசுறேன் சார். சொல்லுங்க சரவணன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க சரவணன். இல்ல சார், நீங்க வயலின் தான் என்னோட காதலின்னு சொன்னீங்களா சார்? அப்படி சொல்லக்கூடாது சார், தப்பு சார். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? நான் என் வயலினை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அதனாலதான் அப்படி சொன்னேன். இல்ல சார், காதலினா கல்யாணம் பண்ணோம், அப்புறம் செக்ஸ் பண்ணோம். வயலினை எவனாவது செக்ஸ் பண்ண முடியுமா சார்? ஏண்டா முண்டம், மூதேவி, அறிவில்ல உனக்கு? வயலின விரும்புறேன்னு சொல்லித்தோல, அதை விட்டு என்ன காதலின்னு கன்றாவி வார்த்தை? மவனை இன்னொரு தடவை வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது, கொன்னுடுவேன். மூடிட்டு வைடா போன. மிஸ்டர் சரவணன், உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சரவணன், ஹலோ ஹலோ. சாரி, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் சொல்றது? சார் சார், பொக்கே ஆர்டர் கேட்டேன். ஓ, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு பல்கா பொக்கே ஆர்டர் கேட்டது நீங்க தானே? ஆமாம் சார். எத்தனை பொக்கே சார் வேணும்? பார்த்தா நிறைய பேர் இருக்கீங்க. எப்படியும் 10-15 பொக்கே தேவைப்படும் போல இருக்கே. தேவைப்படும். ஏன்டா நாயே, நாங்களே லவ் ஃபெயிலியர்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல லவ்வர்ஸ் டேக்கு பொக்கே பல்கா வேணும்டா. மூஞ்ச பொக்க மூஞ்சாதானே. இன்னொரு தடவை லவ்வர்ஸ் டே அது இதுன்னு எல்லாம் ஃபோன் பண்ண அவனை கொன்னுடுவோம், ஓடிடு. நம்ம ஃபேஸ்புக் அப்டேட்ஸை பார்த்து இப்போ லவ் பண்றவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அட நீ வேற. ஏன்? அங்க பாரு, ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் லவ் பண்ணுதுங்க. ஹேய், இன்னைக்கு ஈவினிங் சினிமாக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் ஷோ போனா வீட்டுக்கு தெரிஞ்சிடும். சரி, நாளைக்கு மேட்னி போலாம். போலாம். இன்னைக்கு அவனை இரு ஒரு வழி பண்ணிடுறேன். ஏய், என்னடா இது? ஆர்ட்ங்க லவ் சிம்பிள். லவ் சிம்பிள்? ஆமா. எங்க மாமா ஹார்ட்ல சின்ன ஹோல், அதை அடைக்கிறதுக்கே 5-6 லட்சம் ரூபாய் செலவாச்சு. என்ன சொல்றாரு? இத்தினூண்டு ஹார்ட்ல இவ்ளோ பெரிய ஆரோ பாஞ்சா என்னத்துக்கிடா அந்த ஆர்ட்? லவ் சிம்பிள் மூஞ்சப்பர், இந்த மூஞ்சிய போய் லவ் பண்றியடா? அறிவு இருக்கடா உனக்கு? லவ் பண்ற மூஞ்சாடா இது? கன்றாவிடா, இத போய் சுத்தி திரியிறியடா. கிளம்பு 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 கிளம்பு. ஓடு, நிக்காத, ஓடு. லவ் பண்றாடா, அழிஞ்சிடாத. காதல் ஒரு மாஃபியா, சர்வதேச கிரைம்டா, பொண்ணுங்கெல்லாம் இன்டர்நேஷனல் ஃப்ராடுடா. வால்கனோவா பொண்ணுடா, லாவா போல கண்ணுடா, எப்ப வேணா வெடிக்கு தள்ளி நில்லுடா. காதல் ஒரு மின்னல் வெட்டு, சாவிக்காது ஷாட்டு கட்டு, ஒட்டு வாழை பசங்கன்னு தீல் காசுடா. வந்திடுமே ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ்டா.
தடா அரியஸ் போல இழுத்தடிப்பா ஐடி பொண்ண நம்பாதடா ஐடென்டி கார்டா கழட்டி வைப்பா ஐபோன் வாங்கி தந்தும் ரீசார்ஜுக்கு காசு கேப்பா ஒரு மிஸ்டு காலில் நைட்டு ஃபுல்லா பேசி அறுப்பா போல உருக வச்சு ஆக்ஸ போல கழுத்தறுப்பான் பீச்சுக்கு போய் சுத்தாதடி சுனாமிய கண்ணில் வைப்பான் ஃபேஸ்புக்கில் பொண்ணா பார்த்து லவ் எதுக்குடா ட்விட்டரில் வேற பையனடா வடிப்பாடா உன்னை பார்க்கும் நேரம் அவன் பைக்க ஸ்டார்ட் செய்வான் அட வேற பொண்ணை பார்க்கும் போது ரூட்ட மாத்துவான் காதல் வந்த நேரத்தில முகத்தை பத்தி சிரிப்பா ஆனா கல்யாண நேரத்தில முதுகில் குத்துவா காதல் ஒரு மாஃபியா சர்வதேச கிரைமிடா ஒண்ணுங்கெல்லாம் இன்டர்நேஷனல் ஃப்ராடுடா வால்கனோவா பாய்ஸ் அடி லாவா போல ஐஸ் அடி எப்போதும் வெடிக்கும் தள்ளி நில்லடி காதல் ஒரு மின்னல் வெட்டு சாவுக்காது ஷாட்டு கட்டு ஒட்டு வாழை பசங்க நத்தியில் காசுடா வந்திடுமே ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ்டா நடிப்புல பாய்ஸ் மிச்ச யாரிடி கொடுக்கலாம் ஆஸ்கர் அவார்ட் டூரிடி டங்குட டங்குட டாடா டங்குட டங்குட டா டங்குட டங்குட டாடா டங்குட டங்குட டா மொத்தம் 14 கிலோ இருக்கு சார். ம் 1 கிலோ 6 ரூபானா 16 60 சார் மொத்தம் 84 ரூபாய் சார். இந்தாங்க சார். நீயே வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா? என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழைய பேப்பர் போட்டீங்களா? ஆமா. அந்த பேப்பர்கார நேரம் எங்க வீட்டுக்கு தான் வந்தான். நீங்க போட்ட பேப்பருக்கு நடுவுல இந்த ஃபைல் இருந்துச்சு. திறந்து பார்த்தா ஒரே சர்டிபிகேட்ஸ். ஹலோ, சர்டிபிகேட்ஸ் திருப்பி கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? எதுக்கு தேங்க்ஸ்? இது ஏன் சர்டிஃபிகேட்டா இருந்தா தானே? வேற எவன் சர்டிஃபிகேட்டோ? முடிஞ்சா அவனை போய் தேடி கண்டுபிடி, இல்ல அந்த பழைய பேப்பர்கார்ட்டே கொண்டு போய் கொடு. இவனுக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஹலோ, நான் தேன்மொழி பேசுறேன். யாரு? தேன்மொழி பேசுறா. ஓ, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஒன்னும் இல்ல, இந்த லவ் படமா எடுத்துட்டு இருக்கானே டைரக்டர் மோகன், அவனை இன்னைக்கு பேட்டி எடுக்க போறேன். நீங்களும் வரீங்களா? அந்த ஆளை போட்டு கலாய்ச்சிடலாம். அந்த ஆளை கலாய்ச்சி நமக்கு என்ன ஆக போகுது? இல்ல, அவன் எடுக்கிற படத்துல எல்லாம் காதல் ரொம்ப புனிதமானது, அது ஜென்மத்தையும் தாண்டி வாழும், அது இதுன்னு சொல்லி சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு கலாய்க்கிற கலாய்ப்புல அவன் ஜென்மத்துக்கும் லவ் சப்ஜெக்டே எடுக்க கூடாது. என்ன, நீங்களும் வரீங்களா? டைரக்டர் மோகனை போய் கலாய்க்கலாம்ன்ற போலாமா? ஓகே டன். ஓகே, எங்க வரணும்? ஏய், சொன்னா புரிஞ்சுக்கடி. நேத்து எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டேன். நீ என்கிட்ட பேசாதடா. நீ சொல்றது எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்கிட்ட
உன்கிட்ட நான் போய் சொல்லுவேனா? புரிஞ்சுக்கடி. அந்த பையனுக்கு 16 வயசு இருக்கும், இந்த பொண்ணுக்கு 15 வயசு இருக்கும். இந்த லட்சணத்துல இதுங்களுக்கு லவ். இந்த டைரக்டரை சிறுப்பாலேயே அடிக்கும். ஓகே சார். ஓகே சார். ஓகே. Thank you very much. Thank you சார். அபிஷேக் சார் சொல்லுங்க. அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, கேமரால அப்படியே ஃபாலோ பண்ணி ரோஜா டிவில இருந்து உங்க டைரக்டரை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம். சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. முடிஞ்ச அப்படியே ஒரு டாப் ஆங்கிள். ஓகே சார். ரோஜா டிவில இருந்து இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணு சார், இதோ வரேன். சரிங்க சார். இப்போ என்ன லென்ஸ் போட்டுருக்கீங்க? 24 சார். எல்லாருக்கும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி மைண்ட்ல இருக்கு. இருக்கு. ஓகே, அவனை விடாத, நல்லா கேளு. ஹாய், வாங்க. என்ன கேட்கணும் கேளுங்க. ஏன் சார் இது உங்களுக்கே அபத்தமா தெரியல? எது? ஒரு சின்ன வயசு பையனும் பொண்ணு லவ் பண்றதா காட்டுறீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியல? இந்த வயசுல லவ் பண்ணாம பின்ன 60 வயசுல லவ் பண்ணுவாங்க. ஏன் சார் சொசைட்டியை ஸ்பாயில் பண்றதா உங்களுக்கு தோணல? என்னங்க ஸ்பாயில் பண்றோம்? லவ் பண்றது தப்பா? லவ் இருந்ததுனால தாங்க நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். இப்போ நான் கேக்குறேன், லவ் பண்றதுல என்னங்க தப்பு? லவ் பண்ணதுனால தான் நாங்களாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம். லவ் மட்டும் பண்ணாம இருந்திருந்தா நாங்களாம் இன்னைக்கு எப்படியோ இருந்திருப்போம். நீங்க எல்லாம் உங்க லவ் ஃபெயிலியரை வச்சு லவ்வே தப்புன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லவ் ஸ்டோரியை சொல்றேன், அதை கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. நீங்க பார்த்த லவ் ஸ்டோரியா இல்ல கேட்ட லவ் ஸ்டோரியா? நிஜமா நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. நான் அப்ப டைரக்டர் அமீர் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன். ஒன்னாவது ஷாட். ஒன்னாவதா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே ஸ்ட்ரைட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கு. லியோ கிளாப் கொடு. 37/5 டேக் 1 கிளாப். ஹே செம்ம காமெடி. அவ மூஞ்ச பாத்தியா? எப்படி ஆயிட்டால அவ. கட் கட் கட். என்னாச்சு தெரியல. யோ மகன் சார் வாங்க. என்னங்க சார்? ஏயா ஹீரோயின் காலேஜ்ல படிக்கிற பொண்ணு கூட வரதெல்லாம் காலேஜ்ல படிக்கிற மாதிரியா இருக்கு? சார் நான் வந்து அழகா ரிச்சா யங் கேர்ள்ஸா வேணும்னு மாடல் கோஆர்டினேட்டர் கிட்ட சொன்னேன். அவர் வந்து சொதப்பிட்டாரு. நான் என்ன பண்றது சார்? யா வாயா. யோ இந்த மூஞ்செல்லாம் காமிச்சா தியேட்டர்ல சிரிச்சிருவாயா. வா போய் அழகான பொண்ணு ஏதாவது வந்தா புடிச்சிட்டு வா போ. சார் 2 மினிட்ஸ் கொடுங்க சார், நான் எப்படியாவது போய் கூட்டிட்டு வரேன். வா. ஹலோ, நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் ஒரு நிமிஷம். ஒரே ஒரு ஷாட், ஹீரோயின் கூட அப்படியே நடந்து வரீங்களா? ஐயோ, சினிமால நடிக்கிறதா? நான் மாட்டேன்ப்பா. எங்க வீட்ல தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவாங்க. இல்லங்க, உங்க முகமே தெரியாது, உங்க ஷோல்டர் மட்டும் தான் தெரியும். இது சினிமா ஸ்கோப் பாருங்க, சைடுல யாரும் இல்லன்னா ஃப்ரேம் எம்டியா இருக்கும். அதனால தாங்க உங்களை நிக்க சொல்றேன். இல்ல இல்ல, சாரி, நான் நடிக்க மாட்டேன். ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். டைரக்டர் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு, என்ன பிடிச்சி திட்டுறாருங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. என்னங்க? அவர்தான் அவ்வளவு கேக்குறாருல, மூஞ்சா தெரிய போகுது, கை மட்டும் தானே தெரிய போகுது. போய் பண்ணி குடுறி. என் முகம் தெரியாதுல்ல? சத்தியமா தெரியாதுங்க. அப்படின்னா ஓகே. இல்ல இல்ல, அந்த புக்ஸ் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கட்டும், நீங்க வாங்க. இதான் உங்க பொசிஷன். ஹீரோயின் உங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு வருவாங்க, நீங்க அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துருங்க. ஓகேவா? மெகமேன் சார் இங்க வாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் போடுங்க. என் முகம் தான் தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் மேக்கப் பண்ணணும்? அது இல்லைங்க, நம்ம டைரக்டர் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா படம் எடுப்பாரு. சோ உங்க காது கை அசிங்கமா தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தாங்க. லைட்டா மேக்கப் பண்ணிக்கங்க, லைட்டா. ஓகே, தேங்க்ஸ்ங்க. பாத்துங்கண்ணே. ஓகே, கொடுங்க கொடுங்க, நானே பண்ணிக்கிறேன். சரிம்மா. சார் என்னையா டேக் போலாமா? எஸ் சார், ரெடி சார். ரெடி டேக் ஆக்ஷன். செம்ம காமெடியா இருந்துச்சு. அவ மூஞ்ச பாக்கனே. ஐயோ, ஹே என்னடி இவ இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கா? கட் 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 கட். வாங்க.
சார் அவன் ஏதோ மோனிகா ஏதோ சொல்லிட்டு வரா, கூட வர உம்முன்னு மூஞ்ச திருப்பி வச்சுட்டு வர்றா. அறிவுள்ள உனக்கு கரெக்டா சொன்னியா இல்லையா? சார் அந்த பொண்ணு வந்து சினிமாக்கு புதுசு, அதனால தெரியல சார். 2 மினிட்ஸ் கொடுங்க சார், நானே சொல்றேன் சார். ப்ளீஸ் சார், போய் ப்ளீஸ் சொல்லு. என்னங்க நீங்க, அவங்க வந்து ஜோக் சொல்லிட்டு வராங்க, நீங்க மூஞ்ச திருப்பிட்டு வரீங்களே. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வாங்களேன். என் முகம் தான் தெரியாதுல்ல, அப்புறம் நான் சிரிச்சா என்ன, தலையை திருப்பினா என்ன? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க முகம் தெரியாது, உங்க ஷோல்டர் மட்டும் தான் தெரியும். ஆனா பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கே. அவங்க வந்து ஒரு ஜோக் சொல்றாங்கன்னு வைங்க, நீங்க வந்து சிரிக்கிறீங்கன்னு வைங்க. பாத்தீங்களா என் ஷோல்டர் அசைது, பாத்தீங்களா? அதான், அதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ். அவங்க ஏதாவது ஒரு ஜோக் சொன்னாங்கன்னா நீங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கூட வந்துருங்களேன் ப்ளீஸ். சரி சரி. தேங்க்ஸுங்க. 5/2 போட்டுக்க. சரி சார். ரெடி சார்? ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். சூப்பர். மோனிகா தானே? கட். ஷாட் ஓகே. ஜூம் போட்டுக்க. ஓகே சார். மோனியாக்கு க்ளோஸ் ஒன் எடுக்கணும். சரி சார். சீக்கிரம் ஜூம் போட்டு என்ன கூப்பிடு. ஓகே. வா ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க தேங்க்ஸும் வேணா, ஒரு மண்ணும் வேணாம், என்ன ஆளை விட்டா போதும். வாடி போலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் நடந்தது. டே மச்சான், இந்த ஒரு ஷாட் மட்டும் சிடில ரைட் பண்ணி கொடுறா. ஏய், படமே ரிலீஸ் ஆகலடா, அதுக்குள்ளே சீடியில் ரைட் பண்ணி கொடுக்க சொல்ற? டைரக்டர் தெரிஞ்சா நான் கொன்னே போடுவாரு. ஏய், இந்த ஒரு ஷாட்டை வச்சு நான் என்ன திருட்டு விசிடியா போட போறேன்? செல்லம் இல்ல, பண்ணி கொடுறா. பண்ணி தொலைறேன். தேங்க்யூடா. எங்க அப்பா தெரியும் அந்த சீன் நல்லா வரும். நீ வேற. அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்காக ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டியிருந்தோம். என்னடி வால் ஃபுல்லா போஸ்டர்? கங்க்ராச்சுலேஷன் டி, ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்ல. ஏய், எத்தனை டூயட் டி? யாரை கட்டி பிடிச்சி டான்ஸ் யாரு லிப்ஸ் ஆடுன? அந்த போஸ்டர் அவளை அப்படி பாதிக்கும்னு அப்ப எனக்கு தெரியாது. உங்க பொண்ணுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஏதாவது ஆக்டிங் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதானே? எதுக்கு எங்க காலேஜ்ல சேர்த்தீங்க? உங்க பொண்ணால எங்க காலேஜ் டிசிப்ளினே ஸ்பாயில் ஆயிடுச்சு. தெரியாம பண்ணிட்டா மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. இனிமே நீ ஃபிலிம்ல அப்பியரன்ஸ் பண்றதா இருந்தா சொல்லிடு, நான் டிசி கொடுத்துறேன். நீ அதை வாங்கிட்டு போய் தாராளமா அங்க வேணா நடிச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துக்கிட்டு என் காலேஜ் நேம் ஸ்பாயில் பண்ணாத. நவ் கோ டு யுவர் கிளாஸ். தேங்க்யூ மேடம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அவளை பஸ் ஸ்டாப்ல மீட் பண்ணேன். அன்னைக்கு ஹோலி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னங்க, என்ன தெரியல? டைரக்டர் அமீர் சாரோட அசிஸ்டன்ட் மோகன்ங்க. அன்னைக்கு ஷூட்டிங்ல மீட் பண்ணுமே. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. ஏங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணீங்களா? உங்களால இந்த காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண பார்த்தாங்க. என்னாச்சு? உன் முகமே தெரியாது, ஷோல்டர் மட்டும் தான் தெரியும்னு சொல்லி என்ன பிலிம்ல முழுசா காட்டியிருக்கீங்க. பார்த்ததுக்கு பிலிம் போஸ்டர்ஸ்ல கூட என் முகத்தை போட்டிருக்கீங்க. நீ எப்படி பிலிம்ல அப்பியரன்ஸ் கொடுக்கலான்னு எங்க பிரின்சிபல் என்ன காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண பார்த்தாங்க. என் பேரண்ட்ஸை கூட்டிட்டு போய் கெஞ்சு கூத்தாடி சமாளிச்சேன். எல்லாம் உங்களால தான். எங்க டைரக்டர் அப்படி ஒரு ஷாட் வைப்பாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு பொண்ணோட ஷோல்டர் மட்டும் தான் வரும், யாராவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அதனால தாங்க உங்களை ஹீரோயின் பக்கத்துல நிறுத்தினேன். உங்களை பார்த்த உடனே டைரக்டருக்கு ஐடியா சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்க என்கிட்ட பேசாதீங்க. நீங்க சொல்ற எதையுமே நான் நம்ப தயாரா இல்ல. அப்போ உங்க இஷ்டம். டிக்கெட் வாங்குறவங்களாம் சில்லறையா கூட.
சில்லறையா கொடுக்கணும்னா பிச்சைக்காரன் தான் உன் பஸ்ல வரணும். அதேரா அம்பானி பஸ்ல உங்க முகம்லாம் அசிங்கமா இருக்கு, தொடச்சுக்கங்க. நீங்க எனக்கு ஏற்படுத்தின அசிங்கத்தை விட இது பரவாயில்ல. டிக்கெட் 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 வாங்காதவங்க கேட்டு வாங்கிடு. அங்க யார்ப்பா டிக்கெட் வாங்கல? ஒரு இந்தியன் பேங்க் வாங்குங்க. இந்தியன் பேங்க்குக்கு 100 ரூபாவா? என்னம்மா இது 100 ரூபாய் கொடுத்து விடுற? வரவங்களா 100 100 கொடுத்தா நான் சேஞ்சுக்கு எங்க போட்டோம்? 5 ரூபாய் சில்லற இருந்தா பாரு, இல்ல அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போய்கிட்டாரு. குடுப்பா. இந்தாங்க ஒரு இந்தியன் பேங்க் வாங்குங்க. நீங்க ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். அதுக்காக இந்தியன் பேங்க் வரைக்கும் நடந்தே போவீங்களா? இந்த 5 ரூபாய் உங்களுக்கு கடனா கொடுக்குறேன், வேணா அப்புறமா வட்டியோட திருப்பி கொடுங்க. தம்பி இந்தாங்க. உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? இல்ல. உங்க அட்ரஸ் என்ன? எதுக்கு வேணும்? நம்பர் 14 வள்ளுவர் ஸ்ட்ரீட், கேகே நகர். தம்பி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இது எல்லைமன் காலனிங்க. ராதாகிருஷ்ணன் ரோடு இருக்குல்ல, அங்க ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ் வரும். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க போய் கேளுங்க. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா கவிதா கிட்ட இருந்து. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்த அந்த 5 ரூபாவை எம்மோ பண்ணியிருந்தா. எனக்கு என்னமோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. டி நகர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளா அவன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தான். ஒரு தீபாவளிக்கு முத நாள் நான் அங்க போயிருந்தேன். என்ன மோகன் வந்த உடனே கிளம்பிட்டேன்? என் கையால ஒரு கப் ஃபில்டர் காபி குடிச்சிட்டு போலாம்ல? ஒன்னும் அவசரம் இல்ல ஆண்டி, நைட் வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன். சரிங்களா? நிதானமாவே போடுங்க. டேய் மோகன், நீ ஒர்க் பண்ற படத்துல சூர்யா நடிக்கிறானா என்ன? இல்லையா ஆண்டி? சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங் இருந்தா சொல்லு, வந்து பாக்குறேன். நிச்சயமா சொல்றேன். ஏண்டி அசிங்கமா தெரியல உனக்கு? வந்து விட்டு போய் சூர்யா கிரேன்ற படி. இங்க வாடா. பத்தவிடா. டே கௌரவ், அம்மா கூப்பிடுறாங்கடா. ஏன்டா கீழே போட்ட? நானும் அதை பிடிச்சி பண்ணல. போட. ஐயோ ஆமாடா. தம்பி, உன் படத்துல நமிதா நடிக்கிறாளா? இல்ல அங்கிள். அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட ஷூட்டிங் தான் சொல்லு. வரேன். சரி அங்கிள். ஷூரா? நிச்சயமா? சரி சொல்லணும். சொல்றேன். அம்மா கூப்பிடலையாப்பா? டேய் அம்மா தான் கூப்பிட்டாங்கடா, மறந்து போயிருப்பா. பாப்பா இந்தோட ஃபில்டர் காஃபி. ஏய் மறக்காம கூப்பிடு. அப்பா என்னடா சொன்னாரு? நமிதாவோட ஷூட்டிங் நடந்தா சொல்றாரு உங்க அப்பா. தாத்தா வயசுல நமிதா கேக்குதா அவருக்கு? அம்மா தாயே தர்மம் போடுமா. நல்லா இருப்ப தாயே. யோ இருடியா. பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க. தண்ணி அடிப்பியா? இல்ல சாமி. குட்டி உண்டா? ஐயோ தம்மாவது உண்டா? சத்தியமா இல்லையா? பாத்தியாடி, எப்ப பார்த்தா தண்ணி அடிக்கிறேன்னு என்ன திட்டிட்டே இருக்க. குட்டி கிடையாது, தண்ணி கிடையாது. என்னையும் உன மாதிரி பிச்சை சொல்லியா? போடி. ஏய் மோகன், இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வாடா. எங்கடா வேலை பிஸியா போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு. ஓ அந்த பொண்ணா? பேர் கவிதா, பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிறா. நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி அந்த பொண்ணுக்கு. அதுவும் இல்லாம பிளாட்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா டியூஷன் சொல்லி தரா. டேய் அடிக்கடி வாடா. நாளைக்கு வரேன்டா. ஓகே. அதுக்கப்புறம் அவளை டெய்லி ஃபாலோ பண்றது தான் என் வேலையா இருந்தது.
அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே அசைந்தாடும் சிலையானி மனம் தாக்கும் மலையானி வலையே வீசாமல் என்னை அள்ளி சென்றாயே ஒரு நொடியில் உன்னாலே எரிமலையில் வெந்தேனே மறுநொடியில் தன்னாலே பனித்துளியில் நின்றேனே அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே என்னை நானும் தேடி தேடி காணாமல் போனேன் உன்னை காணும் நேரம் எல்லாம் நான் என்னை கண்டேன் இமை ரெண்டும் கண்ணை குத்தும் விந்தைகள் பார்த்தேன் மழை தூறல் தீயாய் தீண்டும் மாயங்கள் கண்டேன் பூவின் மீது இடியை போல நெஞ்சில் உந்தன் எண்ணம் மோத நூறாய் சுக்கு நூறாய் நானே ஆகிப்போனேன் இரவுகளில் ஏதேதோ கலவரத்தில் வேர்த்தேனே இருதயத்தில் பூ பூக்கும் அதிசயத்தை பார்த்தேனே அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே மலர் ஒன்று மனதை கிள்ள நான் வாடி நின்றேன் மயில் தோகை புயலை வீச நான் ஆடி போனேன் கடிகாரமுள்ளாய் உன்னை நான் சுற்றி வந்தேன் கண நேரம் மரணம் ஒன்றை கண் பார்க்க கண்டேன் ஏக்கம் தந்து தூக்கம் தின்றாய் தாகம் தந்து தள்ளி நின்றாய் தேளாய் கொட்டும் தேளாய் ஆனாய் நீயும் ஆனாய் தனிமையிலே நான் நின்று கதரும்படி செய்தாயே கனவுகளில் நீ வந்து கண்ணிவடி வைத்தாயே அழகான கொலைகாரி சுகமான சதிகாரி உயிரே போகாமல் நீ என்னை கொன்றாயே அசைந்தாடும் சிலையானி மனம் தாக்கும் மலையானி வலையே வீசாமல் என்னை அள்ளி சென்றாயே ஒரு நொடியில் உன்னாலே எரிமலையில் வெந்தேனே மறுநொடியில் தன்னாலே பனித்துளியில் நின்றேனே அடுத்த நாள் படத்தோட டப்பிங் வேலையை முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக்ல ரூமுக்கு போயிட்டு இருந்தோம். போனா போறான்
அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்ட விடுங்க. பைக் ஓட்ட தெரியாதவங்கள பைக் ஓட்டிக்கிட்டு. ஐயோ என்னங்க இது, ட்ரெஸ் எல்லாம் சேர் ஆயிடுச்சே. ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க. ட்ரெஸ் அப்படியே ஃபுல்லா சேராதாங்க இருக்கு. பரவாயில்லைங்க, நான் வீட்டுக்கு தான் போறேன். அதுக்காக இப்படியே போவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. இந்த ரெயின் கோட்டால கவர் பண்ணிக்கங்க. இல்ல வேணாம், பரவாயில்ல. இட்ஸ் ஓகேங்க, கவர் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகேங்க. வரேங்க. என்னங்க இதையும் போஸ்டர்ல அனுப்பிடாதீங்க. உங்க அட்ரஸ் தான் எனக்கு தெரியுமே. டே மச்சான், உன் செல்போன் அந்த ஜெர்கின்ல இருக்குடா. தெரியும்டா, தெரிஞ்சுதானே கொடுத்தேன். கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம். உட்கார். யார் போனு இந்த நேரத்துல? தெரியலம்மா. ஹலோ, நான் தாங்க மோகன். ஓ நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, என்னோட போனை அந்த ரெயின் கோட்ல மிஸ் பண்ணிட்டேன். அதான். அதான் தெரியுதே. நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிட்டுமா? இல்ல இல்ல, நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். உங்க அட்ரஸ் தான் எனக்கு தெரியுமே. ஓகேங்க, சரிங்க. என்னங்க, எனக்கு ஏதாவது மிஸ் கால் வந்திருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். ஒண்ணுமே இல்லைங்க. ஏதாவது மெசேஜ் வந்திருக்குங்களா? இல்லங்க, பாருங்க, எனக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான மெசேஜ் வந்திருக்கும். ஒரே ஒரு மெசேஜ் இருக்குங்க. என்னங்க, என்ன மெசேஜ்? நீங்க இன்னும் பில்லு கட்டலையா? உங்க கனெக்ஷனை கட் பண்ண போறாங்களா? வேற ஒண்ணும் இல்லீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, தேங்க்யூ. குட் நைட்டுங்க. குட் நைட். குட் நைட். என்னங்க? நான் பண்ண ஒரு ஷார்ட் பிலிம்காக நான் அவார்ட் வாங்கினத இப்ப என்டிடிவில காட்டுறாங்க. முடிஞ்சா கொஞ்சம் அதை பாருங்க. ஓகே ஓகே, பாக்குறேன். அந்த ரிமோட் கூட எதுக்கு தா? இது உங்களுக்கே கொஞ்சம் நியூசன்ஸா தெரியல? இல்லைங்க, என் ஷார்ட் பிலிமை நீங்க பார்த்தது இல்ல. என் செல்போன்ல அந்த ஷார்ட் பிலிம் இருக்குங்க. முடிஞ்சா அதை பார்த்துட்டு எனக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லுங்க. உங்க கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னால இப்ப பார்க்க முடியாது, நாளைக்கு வேணா பாக்குறேன். ஐயோ,
ஹலோ டேய் மச்சான் போனை மோகன் கொடு. டேய் மச்சான் ஃபோன். ஹலோ டேய் மச்சான் பாத்துக்கலடா. உன் ஷார்ட் ஃபிலிமை யாரோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்கடா. சூப்பரா இருக்குடா. இது வரைக்கும் 3800 பேர் பாத்துருக்காங்க. போற போக்க பார்த்தா இன்னும் 2 நாள்ல 5 லட்சம் 6 லட்சத்தை தாண்டிடும் போல இருக்கு. அசத்திடா மச்சான். வீட்டுல பார்த்தமே ஹாய். ஹலோ வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகேங்க. நான் வரேன். இங்க போட்டோ ஸ்டுடியோ எங்க இருக்கு? இன்னைக்கு சண்டேங்க. போட்டோ ஸ்டுடியோ எங்க இருக்கும்? எனி அர்ஜென்ட்? ஹால் டிக்கெட்க்கு போட்டோ வேணுங்க. நாளைக்குள்ள காலேஜ்ல சப்மிட் பண்ணோம். வாங்க, உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நான் தரேன். வாங்க உள்ள வாங்க. நைஸ் ரூம். தேங்க்யூ. உங்களுக்கு சொந்த ஊரே சென்னை தானா? இல்லங்க, சேலம். அப்பா அம்மா? அம்மா என் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பா கொல்கட்டால டாக்டரா இருக்காரு, வேற ஃபேமிலியோட. 7 இயர்ஸா அவரும் என்கிட்ட பேசுறது இல்ல, நான் அவர்கிட்ட பேசுறது இல்ல. என்னது? பார்த்தா தெரியல? உங்க போட்டோங்க. அது தெரியுது. ஏன் போட்டோவை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுவும் டெஸ்க்டாப்ல. கரெக்ட். உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து ரசிச்சா யாருக்கு என்னங்க யூஸ்? உங்களை நாங்க ரசிக்கணும். கோவில்னா பக்தர்கள் வரணும், நடிகர்கள்னா ஃபேன்ஸ் இருக்கணும், அழகான பொண்ணுங்கன்னா ரசிக்கிறவங்க இருக்கணும். நான் உங்க ரசிகங்க. சரி, அதை விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இது ஓகேவா? இது ஓகேவா? இது ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, கவர் எடுத்துட்டு வரேன். என்னங்க, போட்டோவை delete பண்ணிட்டீங்களா? நான் உங்களுக்கு வேற போட்டோ தரேன். Yes. Yes. கொஞ்சம் புன்னகை கொஞ்சமாய் கோபம் காதல் அழகிய காதல் உள்ளே பூமழை வெளியிலே வெயில் காதல் அதிசய காதல் இது சொல்லாத சுகமா இதை வேண்டாத மனமா காதலில் தோன்றிடும் வலிகளும் சுகம்தானே புன்னகை கொஞ்சமாய் கோபம் காதல் அழகிய காதல்
இதழோரம் மெதுவாக ஈரங்கள் செய்வாயே அதை காண்பதும் புது இம்சைதான் உன்னுடன் பேசும் ஒவ்வொரு நொடியும் வார்த்தை இல்லா இம்சை சட்டென ஏனோ உன் வசம் தோன்றும் மௌனம் கூட இம்சை உன்னாலே உயிர் தாங்கும் இம்சை எல்லாம் சுகமே கொஞ்சம் புன்னகை கொஞ்சமை கோபம் காதல் அழகிய காதல் உள்ளே பூமழை வெளியிலே வெயில் காதல் அதிசய காதல் தெரியாமல் உன் கைகள் என் மேலே பட்டாலும் உடன் விலகுமே அது இம்சைதான் உன்னோடு தொலைபேசி நான் பேசி முடிக்கின்ற கடைசி நொடி பெரும் இம்சைதான் சாலையில் எதிரே வருபவரெல்லாம் உன் போல் தோன்றும் இம்சை பெயர் தவிர எதுவுமே எனக்கு ஞாபகமில்லா இம்சை வலித்தாலும் துடித்தாலும் இம்சை எல்லாம் சுகமே கொஞ்சம் புன்னகை கொஞ்சமை கோபம் காதல் அழகிய காதல் உள்ளே பூமழை வெளியிலே வெயில் காதல் அதிசய காதல் இது சொல்லாத சுகமா இதை வேண்டாத மனமா காதலில் தோன்றிடும் வலிகளும் சுகம்தானே அப்பதான் எங்க காதலுக்கு ஒரு வில்லன் வந்தான். நான் டைரக்டர் ஆனாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். இந்த சூழ்நிலையில கவிதா ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு இடம் ரொம்ப நாளா விற்காம இருந்தது. அந்த இடத்த அருண் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஃபேக்டரி கட்டுறதுக்காக வாங்கினாரு. ஆல் ஃபைன், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அப்போ வரேன். இன்னொரு நல்ல விஷயம், அப்புறமா ஒரு நாள் நான் வீட்டுக்கே வந்து பேசுறேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்க. பாய். ஒவ்வொரு நாளும் கவிதாவை பார்க்காம நானும், என்ன பார்க்காம கவிதாவும் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆளானோம். இந்த நேரத்துல எங்க லவ் மேட்டர் கவிதா வீட்டுக்கு தெரிஞ்சது. கவிதாவோட பேரண்ட்ஸ் எங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ்ங்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருந்தேன். என் தங்கச்சி தேங்க்யூ.
ஹே, இவ்வளவு நேரம் நீ தான் ட்ரை பண்ணியா? இப்போ நீ எங்க இருக்க? ஐடி பார்க் பஸ் ஸ்டாப்ல. அங்கே இரு, நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? மனசே லேசா ரிங்கா ரிங்கா ரோசா கொதிக்கிற நயாகரா கண்டேனே கொண்டு வந்தேனே இவ அடி சரதா காட்ட கரண் ஷாக்கா இவ ஃபிலிமில் காட்டாத ஸ்டீல் பர்கா முழிக்கிற ஜுராசிக் பார்க்கா இவ இடுப்பே நோபல் பிரைஸா சின்ன மடிப்பே பம்பர் பிரைஸா பக்கம் வந்து சிரிக்காதே பறிக்காதே சாரி சாப்பன் கண்ண வச்சு உருட்டாதே பரட்டாதே அசைற ஹிப் ஹாப் நீ விழியில துள்ளாதே மயக்கரட சொத்து மனசுல பண்ணாதே தலக்கிட நெஞ்சலிக்காதே உருகாத குல்ஃபி துண்டா உரியாத சிகரு தண்டா மலரே ஐவா ஹிரோஷிமா தீவா ஒதட்டில ஷாம்பேன் கொண்டு வந்தேனே மனசே லேசா ரிங்கா ரிங்கா ரோசா கொதிக்கிற நயாகரா கண்டேனே நெஞ்சுக்குள்ளே குதிக்காதே கொலுக்காதே டிஸ்னி வாடா கண்ணுக்குள்ளே மயக்காதே இழுக்காதே லிபர்ட்டி ஸ்டாச்சுவா தனிமையில் நிற்காதே ஹாலிவுட் முத்தம்மே கின்னஸ் ரெக்கார்ட் நானே ட்ரெய்லரா கொஞ்சம் கிள்ளாதே கொலுக்காலே காக்டெயில் பெக்கா அணைச்சாலே அத்து குவைக்கா மனசே லேசா ரிங்கா ரிங்கா ரோசா கொதிக்கிற நயாகரா கண்டேனே மலரே ஐவா ஹிரோஷிமா தீவா ஒதட்டில ஷாம்பேன் கொண்டு வந்தேனே இவ அடி சரதா காட்ட கரண் ஷாக்கா இவ ஃபிலிமில் காட்டாத ஸ்டீல் பர்கா முழிக்கிற ஜுராசிக் பார்க்கா இவ இடுப்பே நோபல் பிரைஸா சின்ன மடிப்பே பம்பர் பிரைஸா என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நானும் புறப்பட்டு போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்துட்டதுனால வழியெல்லாம் பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருந்தது. டிராபிக்கை வேற டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க.
உங்க தலைவர் இறந்துட்டாருன்னா போய் பணத்தை கட்டி பிடிச்சு அழுங்க, இல்ல சுடுகாட்டுல போய் ஒப்பாரி வைங்க. ராயப்பேட்டையில் ஒரு பேருந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. அந்த காட்சியை இப்போது நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதுக்குடா ஒண்ணும் தெரியாத அப்பாவிங்களை போட்டு சாகடிக்கிறீங்க? சார் சார் நான் தப்பு பண்ணல சார். சார் சார் நான் காப்பாத்த வந்தேன் சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் நான் தப்பு பண்ணல சார். சார் 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 விடுங்க சார். சென்னை ராயப்பேட்டையில் நடந்த பஸ் எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் சாட்சிகள் மூலம் குற்றவாளிகள்தான் என்று நிரூபணம் ஆவதால் ஒவ்வொருவருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இப்போதான்டா லாயரை பார்த்துட்டு வரோம். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண போறோம். நீ பயப்படாதடா, சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுவேன். வரேன்டா. பாய். சரிடா, வாங்கடா. டேக் கேர். விவேக், சிஸ்டம் ரொம்ப ஹேங் ஆகுது. பழைய ஃபுட்டேஜ்லாம் டெலிட் பண்ணிடலாமா? ஓஎஸ் ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் ரீவைண்ட் வா. அப்படியே ஸ்டாப் பண்ணு. அந்த ஃப்ரேம் அப்படியே ஜூம் போ. ஹே, அவ பாரு, பஸ்ஸுக்கு தீ வச்சவன் ஒருத்தன் போலீஸை பார்த்தவொடனே தீப்பந்தத்தை இவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பாவம், ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டான்டா. நேர்ல பார்த்த ஒருத்தன் கூட சாட்சி சொல்றேன். எப்படி சொல்லுவாங்க? கோர்ட்டு கேஸ்னு அலையணும்ல, பயம். அவனை எப்படியாச்சும் காப்பாத்தினோம்டா. ஜெயில இருந்து நிரபராதியா வெளியில வரும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. டே கௌரவ், வண்டியை நேரா கவிதா வீட்டுக்கு விடுறா. அப்புறமா போலாம். என்னடா என் நிலைமை தெரியாம பேசுற? இவ்வளவு நாள் உள்ள இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கேன். நான் ரிலீஸ் ஆனது தெரிஞ்சா கவிதா எவ்வளவு ஹாப்பியாவா தெரியுமா? ஒரு 4-5 நாள் கழிச்சு போலாம்டா. டேய், கவிதாவை பார்க்காம இவ்வளவு நாளா எவ்வளவு சஃபர் ஆனன்னு எனக்கு தான்டா தெரியும். இப்ப கவிதா வீட்டுக்கு வண்டியை விட போறீங்களா இல்லையா? இப்ப போனாலும் அவளை பார்க்க முடியாது. ஏன்? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கவிதாவோட ப்ராப்பர்ட்டியை அருண்னு ஒரு கோடீஸ்வரர் விலைக்கு வாங்கினார் இல்லையா? அவர் கவிதாவை மேரேஜ் பண்ணோன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. கவிதா முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்த்தா. லவ் பண்ணவனுக்காக 6-7 வருஷம் நீ வேணா காத்துட்டு இருக்கலாம், ஆனா உன் தங்கச்சி காத்துட்டு இருக்க முடியாது. அவளுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாம்? அதுவும் இல்லாம ஜெயிலுக்கு போகணும் மாப்பிள்ளாக்குனா உன் தங்கச்சியை எவன் கட்டுவான்? இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலன்னா நாங்க எங்க உயிரே விட்டுருவோம். அப்படி எப்படின்னு ஏதோ சொல்லி ஒரு வழியா கவிதாவை கன்வின்ஸ் பண்ண வச்சு சம்மதிக்க வச்சுட்டாங்க. கவிதா என்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல. அதுக்கப்புறம் என் லைஃபே தசை மாறிடுச்சு.
வாமிட் பண்ணி போலாம்ப்பா. மோகன் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாருக்கா. போடா, எப்ப பார்த்தாலும் ஓசியில சரக்கு. இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சிருவீங்களா? உனக்கு சரக்கு தானே வேணும், வா நான் வாங்கி தரேன். நேத்து வந்து எனக்கு ஒரு ஆஃப், இவனுக்கு ஒரு ஆஃப். காசு கேஷ் எடுத்துட்டு வரல, கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிப்பியா? கொய்யால ஐயோ ஓ மூஞ்சில பீச்சாங்கை வைக்க. பீச்சாங்கையா? நீயே ஒரு டுபாக்குரு, இதுல கிரெடிட் கார்டாம்ல கிரெடிட் கார்டு விசிட்டிங் கார்டு இருக்காடா உன்கிட்ட? போடா, முதல்ல இங்க நிக்காத, போயிடு போடா. இந்த பக்கம் வந்த தொலைச்சிருவேன். ஹாய், ஏடிஎம் கேஷ் கேஷ் எடுத்து வந்துடுறேன். ஹாய் ஹாய். வணக்கம். ஒரே ஒரு கட்டிங், ஒரே கட்டிங். தெய்வம், என்னடா மோகன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? நினைச்ச மனசு கஷ்டமா இருக்குடா. என்னடா பண்றது? டேய் கவிதாடா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மோகன் எங்க? மோகனை பார்க்கணுமா? வாங்க. அங்க பாருங்க மோகனை. வாட்டர் இருந்தா கொடுங்களேன். நீ எவ்வளவு பெரிய டைரக்டரா வர வேண்டிய ஆளு, இப்படி குடிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி ரோட்ல படுத்து கிடக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்றது, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க. மேரேஜ் லைஃப்லாம் ஹாப்பியா இருக்குல்ல? அதை விட வேற ஏதாவது பேசலாம். ஏன், என்னாச்சு? என்னது, நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கானா அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கு. ஒன்னு, அவளுக்கு பிறந்த வீட்டு ஞாபகம் அதிகமா இருக்கணும், இல்ல அவளுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு நிச்சயமா பிறந்த வீட்டு ஞாபகம் இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா உங்க அப்பா அம்மாவோட நீ ஒரு நாளைக்கு 4-5 தடவை போன்ல பேசிட்டு இருக்க. சோ உனக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலன்னு சொன்னா யாரா நம்புவாங்களா? ஆனா அதுதான் உண்மை. நான் ஏன் உன்னை தொடாம இருக்கேன் தெரியுமா? உன் சம்மதம் இல்லாமலையோ உன் சந்தோஷம் இல்லாமலையோ நான் உன்னை நெருங்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, அப்பதானே சால்வ் பண்ண முடியும். நானும் ஹாப்பியா இருக்க முடியும். என்ன உன் ஹஸ்பண்டா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லு. சொல்றேங்க. நேத்து என் சிஸ்டர் கால் பண்ணியிருந்தா. அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அந்த கவலையில குடிச்சு குடிச்சு
தன்னையே அழிச்சிட்டு இருக்காரோ அதுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால ஒருத்தரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலங்க. நீ இன்னொருத்தனை லவ் பண்ணிருக்கியே அது தப்பு இல்லடி. உன் லவர் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்றியே. இங்க ஏன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அதை நினைச்சு நீ என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கியாடி? எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் நான் நீனு போட்டி போட்டு கியூல நின்னாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணேன்? எனக்கு வரப்போற வைஃப் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு லவ்வரா, ஒரு அம்மாவா என் மேல பாசத்தை காட்டணும்னு நினைச்சேன். அதனால தாண்டி உன்னை செலக்ட் பண்ணேன். நீ என்னடானா கட்டின புருஷனை பத்தி கூட கவலைப்படாம எவனோ ஒருத்தனுக்காக அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டியேடி. ச்சே. அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான். கதவு திறக்க இவ்வளவு நேரமாடி உன் லவரோட செல்போன்ல கொஞ்சிட்டு இருந்தியா? மண்ணு மாதிரி இருக்கு. தினசரி அடி உத சிகரெட்டால சூடு போடுறதுன்னு என்னென்ன டார்ச்சர் உண்டோ அத்தனையும் பண்ணுவாரு. என்னால ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியல மோகன். இவர் கூட வாழறதுக்கு வாழ வெட்டியாவே இருந்துடலான்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். என்னை விட்டு தள்ள மோகன். என் லைஃப் எப்படியோ ஆயிடுச்சு. என்ன லவ் பண்ண தப்புக்காக உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. என்ன பார்க்காமலே இருந்திருந்தா நிச்சயமா நீ ஒரு பெரிய டைரக்டரா இருந்திருப்ப. உன் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். மறுபடியும் நீ டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண மோகன். இனிமே என் லைஃப்ல சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கும்னா அது நீ அச்சீவ் பண்றதுல தான் இருக்கு மோகன். இல்லனா உன்னை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்து என்ன சாகடிச்சிரும் மோகன். நான் டைரக்டர் ஆகிறதா உனக்கு சந்தோஷம்னா உன் சந்தோஷத்துக்காகவாது நிச்சயமா நான் டைரக்டர் ஆக முயற்சி பண்றேன். நிச்சயம் உன்னால முடியும். நீ சாதிக்கிற வரைக்கும் நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். தயவு செஞ்சு இனிமே குடிக்காத மோகன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் அவார்டு வாங்குச்சுல? ஆமாமா. Thank you. Thank you. Seduti bambini? Prego ispettore. La nostra razza, vero? È superiore. Certo. ஓகே பாய். பாய் கவிதா. கவிதா, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. ஒரு 10-11 மணி வரைக்கும் இருந்துட்டு போனால. ஏன்? இல்ல, நீங்க போயிட்டீங்கன்னா திரும்பவும் டாஸ்மாக் பக்கம் போயிடக்கூடாதுல்ல. இனிமே அவர் குடிக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன். ஓகே.
ஓகே ஓகே அங்கிருந்து அப்படியே மாத்திக்குவோம். நல்லா இருக்குல்ல லியோ? ஓகே இது ஓகே. எப்படி இருக்கு? சூப்பரா. சூப்பர். இந்த கான்செப்ட் ஓகே இல்ல? ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிடலாம். ஓகே. இல்ல தம்பி, இந்த கதை என்ன அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணல. வாழ்க்கையில நிச்சயம் ஜெயிச்சாகணும், மேட்ச்லயும் ஜெயிச்சாகணும்னு போராடி. வேற ஏதாச்சும் பெட்டரா சொல்லுங்களேன். ஒண்ணு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பட்ஜெட்ல சொல்லுங்க, இல்ல சின்ன ஆர்டிஸ்ட் சின்ன பட்ஜெட் சொல்லுங்க. இது ரெண்டு கட்டணம் இருக்க, பார்க்கலாம். சரி சார், வரேன் சார். போயிட்டு வாங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்ல, அவ விளக்கேத்திட்டு இருக்கா. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு பட்ஜெட் என்ன வரும் சார்? ஒரு 1.5 crores. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir. இந்த கதையை பண்ணலாம் பாஸ். Congratulations. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். எங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுங்க. தேங்க்ஸ் சார். டேக் ஒன். ஆக்ஷன். வணக்கம் சார். மார்னிங் சார். ஒன்ஸ் கொஞ்சம் வரமா வை. வணக்கம் சார். ஏய், மார்னிங். மார்னிங் சார். மார்னிங். 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 Good morning. மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏய், என்னடா சார்? அட்மாஸ்பியர் நான் சொல்லும்போது வரணும். அதெல்லாம் ஓகேடா. சாரி. பரவாயில்ல. ஹரிஷ், ஒரு வாட்டி திரும்பி பாருங்க. வெரி குட். ஓகே, கட் இட். ஓகே. ஏதாவது டம்மி லிரிக்ஸ் சொல்லுங்க. அன்பே என் அன்பே நீதான், என் உள்ளத்தில் நீர்வீழ்ச்சி நீதான். பூவுக்குள் பூகம்பம் ஏனோ, என் வாழ்வுக்குள் வசந்தங்கள் தானோ. கைரேகை போலத்தான் காதல், என்றும் வழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணீமை போலத்தான் காதல், என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம், மெதுவாகவே உருகும் கொஞ்சம். சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும், இதமாகும். வெரி நைஸ். சூப்பர். தேங்க்யூ சார். சூப்பர் கவிதா, ஃபேண்டாஸ்டிக். இந்த பாட்டை நீ தான் எழுதுற. ஆமா, நீ தான் எழுதணும்.
ட்ரை பண்றேன். கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல் என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம் மெதுவாகவே உருகும் கொஞ்சம் சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும் இதமாகும். எந்த பறவை என்னை கடந்து போகும் பொழுதும் முன்னை நினைத்தேன். எங்கோ இருந்து நீயும் என்னை நினைப்பாய் என்றே நிதமும் நினைத்தேன். இதயம் சுமந்த உன் நெஞ்சில் சாய்ந்த அழவே நினைத்தேன். நினைவெல்லாம் நினைவெல்லாம் நிஜமாக நினைத்தேன். உனக்காக ஒரு நாளில் உயிர் தரவும் நினைத்தேன். கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். உந்தன் கண்கள் கலங்கும் நொடியில் காற்றின் விரலாய் கண்ணீர் துடைப்பேன். உன்னை எழுதும் கவிதை அதிலே கடைசி வார்த்தை நானாயிருப்பேன். உன்னை சுற்றி கனவாய் வருவேன். நீ வேண்டாம் என்றால் கலைந்தே விடுவேன். பிரிந்தாலும் உன் நினைவை பிரியாமல் இருப்பேன். இறந்தாலும் உனக்கென்றும் தெரியாமல் இருப்பேன். கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல் என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம் மெதுவாகவே உருகும் கொஞ்சம் சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும் இதமாகும்.
வரேன். நான் சொன்னது எப்பரா இருக்கு? நீ வேற சும்மாறா. வரேம்மா. சாப்பிட்டு போடி. ஷூட்டிங்ல சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ பாய்ப்பா. ஹாய். 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 லியோ சீக்கிரம் வெளியில வந்துரு. ஓகே. கிளாப் அடிச்சு நடந்து வந்துருங்க. பாத்துக்கோங்க. கவிதா ரெடியா? ரெடி. ஓகே. ஓகே டேக். அந்த டிஸ்டன்ஸ். சரி சார். கொஞ்சம் சத்தம் போடு. கிளாப் இன். ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங். 22/2 டேக் 1. கிளாப். ஆக்ஷன். ஏங்க எனக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கும். பிடிக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ண முடியுமா? அப்படி நான் லவ் பண்றதா இருந்தா என் வீட்டு பால்காரன் பேப்பர்காரன்ல இருந்து என் மேக்ஸ் டீச்சர் வரைக்கும் எல்லாரையும் லவ் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்றதுக்கு இது என்ன ஜாபா? லைஃப்ங்க. ப்ளீஸ் இனிமே நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெயின் போடுங்க. ரெயின் ரெயின். ஓகே கடை. நம்ம அடுத்த ஷாட்ல அப்படியே கிரேன் போட்டு ஃபாலோ பண்ணி கீழ வந்து. ஓகே சார். ஓகே பை பை. See you. சாப்பிட்டு படுறி. சாப்பிட்டேம்மா. காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டுருமா. என் மானத்தை வாங்கத்துக்குனே வந்து பிறந்திருக்காடி இவ. புருஷனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு இங்க வந்து கண்டவனோட கூத்தடிச்சிட்டு இருக்காளா இவ. கண்ட நேரத்துக்கு வரது, எவன் கூட சுத்திட்டு வரது அசிங்கமா இருக்கு. ச்சே. எப்ப வந்தீங்க? இப்பதான். அம்மா இது என்ன கோவில் சவுத்துல போட்டு வச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாட்டுக்கு ட்ரைனிங்காக டெல்லி கிளம்பி போயிட்டீங்க இல்லையா? அதான் சீக்கிரமா ஊர்ல இருந்து வரணும்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போட்டு வச்சிட்டு இருக்கேன். அம்மா இது புடிங்க. 2 பேருமே போங்க. ரைட்ல ரைட்ல. அதான் வந்துட்டேன்ல. இனிமே செவுத்துல போட்டு வைக்க மாட்டேன்ல. ஓகே ஓகே. Thank you. அந்த டி-ஷர்ட் ஃபீல்ட்ல வந்தாரா? இல்ல வரல. ஓகே. Cut. Okay, good. Clap in. Start sound. Running. 48/3 take 1. Clap. Action. கத்துங்க. நல்லா கத்துங்க. நான் நிரபராதி சார். நான் எந்த தப்பு பண்ணல. சார், நான் நிரபராதி சார். சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார், ப்ளீஸ் சார். சார், விட்டுருங்க சார். சார், விட்டுருங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், ப்ளீஸ் சார். சார், விட்டுருங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார், ப்ளீஸ் சார். சார். ஓகே ஹரிஷ். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த போட்டோல இருக்கிற பொண்ண தெரியுமா? இல்ல தெரியாது. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, பார்க்கல. அம்மா வணக்கம்மா. இந்த பொண்ண
தெரியுமா? தெரியல, எனக்கு தெரியாதுங்க. வா. ட்ராலி அப்படியே மைல்டா சார்ஜ் பண்ணுங்க. ஓகே கட் இட். ஓகே குட். இங்க இருந்து கட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த பொசிஷன் அந்த பொண்ணு ஓவர்லாப் ஆகுதுல்ல, அங்க கட் பண்ணலாம். அங்க ஆமா அதான் கரெக்ட். கரெக்ட். அப்போ அங்க இருந்தே வந்துருவோம். பிடிக்கிறவங்க எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? பிடிக்கிறவங்க எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? அப்புறம் சார் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் நிறைய இருக்குல்ல, சோ பைலட்டை கொஞ்சம் ஷார்ப்பா கொடுத்தீங்கன்னா டயலாக் புரியும். சரி. இங்க இருந்து ப்ளே பண்ணுங்க. பிடிக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ண முடியுமா? அப்படி நான் லவ் பண்றதா இருந்தா என் வீட்டு பால்காரன் பேப்பர்காரன்ல இருந்து என் மேக்ஸ் டீச்சர் வரைக்கும் எல்லாரையும் லவ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, இன்னும் கொஞ்சம் லெவல் இருந்தா பெட்டரா இருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா? அப்படியா? ஒன்னு போலாம். ஒன் மோர். இப்படியே என் பட வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல ரிலீஸ்ங்கிற பொசிஷன்ல இருந்தது. ரிலீஸுக்கு முதல் நாள் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஐபிஸ்க்கு எல்லாம் ஸ்பெஷல் ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஷார்ட் ரெடி சார். வரேன். ஓகே சார். சாரி, இந்த ஷாட் எடுத்துட்டு அடுத்து செம்மொழி பூங்காக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ நீங்க எல்லாரும் அங்கே வந்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ரெடி ரெடி ரெடி. லைட்ஸ் ரெடியா? எங்க விட்டோம்? ஞாபகம் இருக்கு, நானே சொல்றேன். என் படம் ப்ரீவியூ ஷோக்கு முதல் நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணேன். லெட்ஸ் செலிப்ரேட். மச்சான், நம்ம படம் அமேசிங்டா. கிளைமாக்ஸ் சூப்பர். நாளைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்காக ஒரு ஷோ போட போறோம்ல, பாரு. எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. தேங்க்ஸ்டா. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான் பாரு. எங்க நீ உருப்படாம போயிடுவோன்னு நினைச்சேன், ஆனா இப்போ ஜெயிச்சிட்டடா. யூ கிரேட். டேய், இதுக்கெல்லாம் கவிதாக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். சதா ஒயின்ஸ் ஆஃப் வாசல்லே கிடந்தவன கரெக்டா மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு அச்சீவ் பண்ண வச்சிருக்கா பாரு. ஆட்ஸ் ஆஃப் டு ஹர்டா. நிச்சயமாடா. கவிதா மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு டைரக்டராகவே ஆயிருக்க மாட்டேன்டா. டே மச்சான், ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லு. பேசாம கவிதாவே கல்யாணம் பண்ணிக்கடா. என்னடா பாக்குற? ஒரு டிவோர்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுனா? சே, அது இல்லடா. முதல்ல அவன் என் லவர், அதுக்கப்புறம் தான்டா இன்னொருத்த பொண்டாட்டி. இன்னைக்கு இல்லடா, அவ 60 வயசுல வந்தா கூட நான் அவளை ஏத்துக்குவேன். அப்புறம் என்னடா, எப்போ கல்யாணம்னு அவகிட்ட கேளு. இல்லடா, நானும் 6 மாசமா அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கேன். ஆனா என்னதான் சிரிச்சு பழகினாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காடா. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால தான்டா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேன்டா, அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஏண்டா இப்படியும் சொல்றேன் அப்படியும் சொல்றேன்? அப்ப லைஃப் லாங் நீ டைரக்டர், அவ அசிஸ்டன்ட் டைரக்டராவே இருக்க போறீங்களா? டேய் மச்சான், சிகரெட் கொடு. இந்தடா. நாளைக்கு நம்ம படத்தோட ப்ரிவியூ ஷோ முடிட்டோம்டா. அவகிட்ட சொல்லிடுறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம படத்தோட ரிலீஸ் அன்னைக்கே திருத்தணிக்கோ திருப்பதிக்கோ போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவகிட்ட சொல்லிடுறேன். அவ என்ன சொல்றான்னு கேட்டுறேன்டா. சூப்பர்ரா. அக்கா, வாட் அ ஜெம் ஆஃப் கேரக்டர் கா மிஸ்டர் மோகன். இல்ல? ஆஃப் கோர்ஸ். அதுல என்ன டவுட்? இல்ல, நாளைக்கு அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவரை கட்டிக்க லட்சம் பொண்ணுங்க கீழே நிக்க போறாங்க. அப்படி இருந்தும் நீ இல்லாம ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்றாரே, ரியலி ஹீஸ் கிரேட். அக்கா, மோகன் நாளைக்கு கல்யாணம் பேச்சு எடுத்தாருனா உடனே ஓகே சொல்லிடுக்கா. இதை விட பெட்டர் சான்ஸ் உனக்கு கிடைக்காது. என்னக்கா யோசிக்கிற? என்னை விட நீதான்க்கா சந்தோஷமா இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா நீ லவ் பண்ண மோகனோட நீ சேர போற, இன்னொரு பக்கம் பார்த்தா உன்னை குடும்பப்படுத்தின புருஷன் கிட்ட இருந்தா உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. இல்லடி, அத்தானை பத்தி உனக்கு தெரியாது. என்ன உன் ஹஸ்பண்டா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்ல. சொல்றீங்க?
ஓகே, உன் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் உனக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும் சொல்லு. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் லவரோட சேரணும்னு விருப்பம்னா ஓப்பனாக சொல்லிடு. இப்பவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஹாப்பியாக உன் லவரோட உன் லைஃபை கண்டினியூ பண்ண. என்ன பார்க்குற? உண்மையை தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? மோகன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை அதை விட அதிகமாக லவ் பண்ணுறேன். நீ என் வைஃபாக வந்ததும் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன்னை எந்த வகையிலையும் மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் நான் உன்னை தொடவே இல்லை. இப்போ கூட என் கூட வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கலன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உன்னை பிரிஞ்சதும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நாளாக சரியாயிடும். இட்ஸ் ஓகே. லாயர் வர சொல்லட்டுமா? இல்லைங்க, உங்களை விட்டு பிரியணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா நடந்துக்கல. ஆனா நீங்க காலையில மத்தியானம் ராத்திரின்னு ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்டு ரொம்ப அஃபெக்ஷனா நடந்துக்கிறீங்க. உங்களை எந்த பொண்ணுங்க வேணான்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் ஒன்னு கேட்பேன், உங்களால செய்ய முடியுமா? சொல்லு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மோகன் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. அவர் நல்லபடியா ஆயிட்டாருன்னா எனக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. எனக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுத்தீங்கன்னா நான் சென்னைக்கு போய் மோகனை படிப்படியா மாத்தி அவர் ஒரு டைரக்டர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நிச்சயமா அவரோட திறமைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆக முடியும். அப்படி ஆயிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே நான் உங்க கூட ஹாப்பியா வாழ்வேங்க. இவ்வளவுதானே? இதுக்கு போய் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 1 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நாளைக்கே போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். அத்தான் இவ்ளோ நல்லவரா? அப்புறம் ஏன்க்கா எல்லார்கிட்டயும் அத்தானை பத்தி தப்பா சொன்ன? இல்லடி, இவ்ளோ நல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபெஸ்டிவலுக்கோ டெலிவரி டைம்க்கோ பிறந்த வீட்டுக்கு வந்தா கூட அப்பா அம்மா திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என் லவ்வரை மாத்தி காட்ட போறேன், அவர் ஒரு டைரக்டராக்கி பார்க்க போறேன்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸ் டே ஒத்துக்குவாங்க? அதனாலதான் அத்தானை பத்தி தப்பா சொன்னேன். அப்படி சொல்ல சொன்னதே அத்தான் தான். மோகன் கிட்ட கூட அதுக்காக தான் அத்தானை பத்தி நெகட்டிவா சொன்னேன். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமேன்னு ஒரு ஃபீலிங், டைரக்டர் ஆக முடியலையேன்னு கவலை. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்காரு மோகன். இந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவரோட காம்ப்ளெக்ஸ் இன்னும் அதிகமாயிடாது? என் லைஃப் உன் லைஃபை விட மோசமானதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. அதனால தான் அப்படி சொன்னேன். சரிக்கா, நாளைக்கு மோகன் உன்கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ உண்மையை சொல்லிதானே ஆகணும். எப்படி சொல்ல போற? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு அத்தான் கூட வராரு என்னை கூட்டிட்டு போறதுக்கு. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? போலாமா? போலாம். படம் முடிஞ்சதும் மோகன் உன்னை தேடுவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கலாமே. அவர்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லைங்க. அதனாலதான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கேன்.
உண்மை தெரிஞ்சா அவர் நீ ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டாரு? இல்ல, நான் அவர் கூட சேர்றதை விட உங்க கூட வாழறத தான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. இஸ் a nice gentleman. போலாமா? ஹே, எப்ப சார் வந்தீங்க? இந்த லெட்டர் ஒரு மேடம் கொடுக்க சொன்னாங்க. இது என்ன கோவில் சத்துல போட்டு வச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாட்டுக்கு ட்ரைனிங்காக வந்துடுறேன். டெல்லி கிளம்பி போயிட்டீங்க இல்லையா? அதான் சீக்கிரமா ஊர்ல இருந்து வரணும்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போட்டு வச்சிட்டு. அன்புள்ள மோகனுக்கு உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சனோ அப்படி இன்னைக்கு பார்த்துட்டேன். இதுக்காக நான் சில பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளான. உண்மையிலேயே என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். நான் உன்னை ஏமாத்தணும்னு இப்படி பண்ணல. நீ நல்லா வரணும்னு தான் இப்படி ஒரு பொய்ய சொன்ன. இனிமே நீ சாதிக்க போற ஒவ்வொரு வெற்றியையும் எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகையா உன் ஒவ்வொரு சக்சஸுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணு மோகன். உன் கல்யாணத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பா வருவோம். ஆல் தி பெஸ்ட். ஹலோ லியோ, சொல்றா. மோகன், லியோ படத்தோட எண்ணில் கார்டு ஒன்று சேர்க்கணும். நீ இமீடியட்டா லேபுக்கு போ. நான் சொல்ற கார்டை எண்ணில் சேர்த்துறேன். மணி இப்பவே 5 ஆச்சுடா. ராத்திரி 9 மணிக்கெல்லாம் பிரிண்ட் டெலிவரி பண்ணாதான் காலையில வெளியூருக்கு கரெக்டா போய் சேரும். இனிமே எண்ட்ல கார்டு சேர்க்கணும்ன்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது எண்ணில் அந்த கார்டு வந்தே ஆகணும். பிரிண்ட் 2 hours லேட் ஆனாலும் பரவாயில்ல. நான் சொல்றதை செய். சரி, என்ன வரணும்னு சொல்லு. கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல் என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம் மெதுவாகவே உருகும் கொஞ்சம். சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும் இதமாகும்.
கைரேகை போலத்தான் காதல் என்றும் வழியாதே அன்பே நம் நெஞ்சில். இந்த பாறையை சிலையாய் வடித்த என் தோழிக்கும் அவரது கணவருக்கும் இந்த திரைப்படம் சமர்ப்பணம். காற்றின் விரலாய் கண்ணீர் துடைப்பேன் உன்னை எழுதும் கவிதை அதிலே கடைசி வார்த்தை நானாயிருப்பேன். உன்னைச் சுற்றி கனவாய் வருவேன் நீ வேண்டாம் என்றால் கலைந்தே விடுவேன். பிரிந்தாலும் உன்னை பிரியாமல் இருப்பேன் இறந்தாலும் உனக்கென்றும் தெரியாமல் இருப்பேன். ஒருத்தனை காதலிக்கிறது அவனை விட பெட்டரா ஒரு மாப்பிள்ள கிடைச்சா தான் காதலிச்சவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு அவனை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்களுக்கு மத்தியில தன் காதலிச்சவனோட லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுங்கிறதுக்காக புருஷன்கிட்டயே பெர்மிஷன் கேட்டு தன் காதலனை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காளே என் கவிதா. அதுக்கு என்ன காரணம்? காதல் தானே. இப்ப சொல்லுங்க, என் கவிதா இல்லனா, என் காதல் இல்லனா நான் சின்ன பின்னமா போயிருப்பேன். ஒரு சாதாரண மோகன் நாடறிஞ்ச டைரக்டர் மோகன் ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணமே என் காதல் தான். சோ காதல் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கே தவிர யாரையும் அழிக்கிறது இல்ல. அதனாலதான் லவ்வ பெருமைப்படுத்துற மாதிரி படம் எடுக்கிறேன். நீங்க காதலிச்சவங்க தான் தப்பே தவிர காதல் தப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஷார்ட் ரெடி சார். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. பாய் சார். உங்களுக்கு கவிதா விட ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்றேன் சார். தேங்க்யூ. இவ்வளவு நாளா காதல் மேலேயே வெறுப்பா இருந்தோம். நேத்து அந்த டைரக்டரோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நானும் எல்லார் மாதிரியும் கல்யாணம் குடும்பம்னு செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த லிவிங் டுகெதர் லைஃப் எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். சாரி கைஸ். ஆமா, நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நானும் இவங்க கட்சி தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூபிட் பசங்க மறுபடியும் வெளியில போய் காதல தோத்துட்டு திரும்பவும் இங்கதான் வர போறாங்க. ஆமாமா, நீ சொல்ற மாதிரி தான் நடக்க போகுது. May I help you? ஓகே. எங்க போறீங்க? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். எப்போமா? சரவணன், பாய். பாய்.